அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சூப்பராக சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் 65 சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுவும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம உள்ளெல்லாம் மசாலா இறங்கும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு, தயிர் இது தயிர்லேயே நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தாராளமாக தயிர் விட்டுக்கோங்க. எனக்கு பிரியாணிக்கு வேணும்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு பதில் நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தயிர் இல்லாத பட்சத்தில் வினிகர்லேயே நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா நல்ல ஒரு கோட்டிங் ஆகி சிக்கன் நல்லா வெந்து பஞ்சு மாதிரி கிடைக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கிரேவி. அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் 1 ஸ்பூன் விட்டுட்டு, கலர் ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக இப்போ சேர்த்துக்கிறேன். நாங்கள் பொரிக்கும் போது கலர் சேர்க்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா பெசரி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக ஊறி இருக்குது கறி. நல்லா ஊறி வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டான ஆயிலில் எடுத்து வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போடக்கூடாது. மூடி போட்டோன்னா வேர்வை தண்ணி ஊற்றி கறி ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் மூடி போட்டுறாதீங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுட்டு, இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமாக வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 பக்கமும் வெந்ததும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த மசாலாவெலாம் எடுத்து நாங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கறியை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.